Good morning, dear teachers. In today's class, we are going to deal with Ozymandias by B.B. Shelley. ரொமான்டிக் ரிவைவல் அப்படிங்கிற காலகட்டத்தில் பொயட்ரி அப்படிங்கிற ஜான்ரா வந்து ரொம்ப பீக்ல இருந்தது. பிகாஸ் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ரிட்ஜ். அவங்கள நம்ம வந்து சீனியர் கேட்டகரியில் வைப்போம். எல்டர் போயட்ஸ் ஆஃப் ரொமான்டிக் ரிவைவல். அதே மாதிரி யங் போயட்ஸ் ஆஃப் ரொமான்டிக் ரிவைவல் அப்படின்னா கீட்ஸ், ஷெல்லி, பைரன் இவங்களெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுவோம். இதை தள்ளி எஸ்ஐஸ்ட் இருந்தாங்க, லேம்ப் இருந்தாரு, ஹாஸ்லிட் இருந்தாரு. ஸோ இந்த ஷெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலா எழுதக்கூடியவர். சேம் டைம் கண்டென்ட் நிறைய இருக்கும், பிலாசபிக்கல் இருக்கும். சரிங்களா? கிரிட்டிக்கலா எழுதக்கூடிய ஒரு கீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மனசோட சேர்ந்து இயற்கையோட சேர்ந்து எழுதுவார். ஷெல்லி வந்து கொஞ்சம் பிலாசபி கலந்து எழுதுவார். ஓகே, ஸோ இருக்கக்கூடிய அந்த ஒரு யங்கர் போயிட்ஸ் கேட்டகரியில கொஞ்சம் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய கண்டென்ட், அதாவது உள்ளார்ந்த அர்த்தங்கள் நிறைய வச்சிருக்கக்கூடியது ஷெல்லி. அவருடைய ஒரு குட்டியான ஒரு கவிதை ஒசிமாண்டியஸ். இந்த கவிதையை பத்தி பார்ப்போம். இந்த கவிதைக்குள்ள போகும் முன்னாடி சில வார்ம் அப். இந்த கவிதையை படிக்கிறதுக்கு முன்னாடி சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் கவிதையை லைன் பை லைன் முடிச்சிருவோம். பிபி ஷெல்லி இந்த போயத்தை 1817ல ஆரம்பிக்கிறார். மொத்தம் 14 வரிகள். அதை எத்தனை வருஷமா போட்டு இழுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா அதனுடைய இந்த போயம் எழுதுறதுக்கான ஆசை முதல்ல எப்படி வருது? இந்த போயத்துக்கான ஒரு பேஸ் இருக்கணும்ல. டக்குன்னு ஒரு ஆறை பார்க்குறோம், ஆறு அப்படியே பொங்கி வழிஞ்சு வருது. உடனே நம்ம கவிதை எழுதணும். இந்த அழகை வந்து சொற்கள்ல வர்ணிக்கணும் அப்படின்னு கவிதை எழுத உட்காரணும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கணும். ஒரு ஒரு அழகான ஒரு தேவதை மாதிரி ஒரு பெண் கிராஸ் ஆகி போறாங்க. எவ்வளவு அழகான ஒரு பெண். இந்த அழகை வந்து நம்ம வர்ணிக்கணும், கவிதை எழுதுறாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இந்த போயத்துக்கு பின்னாடி. ஒரு யங்கர் மெம்னான் அப்படிங்கிற ஒரு அந்த சிலையினுடைய பாதி அமைப்பு, இதுதான் யங்கர் மெம்னான். சரிங்களா? இந்த அமைப்பு, இந்த சிலையினுடைய அந்த பகுதி பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்துக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் கிடைக்குது. எப்போ? 1817. அந்த ஆன்டிசிபேஷன், யங்கர் மெம்னான் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் எங்க வரப்போகுது? பிரிட்டிஷ் அந்த மியூசியத்துக்கு வரப்போகுது. இந்த யங்கர் மெம்னான் அப்படிங்கிறது ஹெட் அண்ட் டார்சோ ஃப்ராக்மெண்ட், உடல்ல பாதி தான் இருக்கும். சரிங்களா? முழுசா இருக்காது, பாதி தான் இருக்கும். ஃப்ராக்மெண்ட் ஆஃப் அ ஸ்டாச்சு ஆஃப் ரமசஸ் II. இந்த ரமசஸ் அப்படிங்கிறது ஒரு மன்னர். ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க, கண்டிப்பா இதை கேட்பாங்க. இந்த ரெமசஸ் தான் இந்த ஒசிமாண்டியஸ். இந்த ரெமசஸ் தான் இந்த யங்கர் மெம்னன் அப்படிங்கிற அந்த சிலை, அந்த ஸ்டாச்சு. இதை யாரு பிக் பண்ணி எடுத்துட்டு வராங்க, யாரு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு இட்டாலியன் ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்ட்னா என்னது? தொல்லியல் துறை அதை சார்ந்தவங்க. பழைய விஷயங்கள், அந்த ஆன்டிக்கான ஐட்டங்கள், அப்புறம் முன்னாடி காலத்துல என்ன வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆராயக்கூடிய அந்த தொல்லியல் துறை, தொன்மையான பொருட்களை ஆராய்வாங்க. நீங்க ரெண்டு விஷயங்களை போட்டு குழப்பக்கூடாது. ஒன்னு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அது இது இப்ப நம்ம பேசிக்கிட்டது. இன்னொன்னு ஆந்த்ரோபாலஜி, அது மானுடவியல். இது தொல்லியல் துறை, அது மானுடவியல் துறை. அதுவும் மனுஷங்களுடைய இதுவும் ஆர்கியாலஜியும் ஆந்த்ரோபாலஜியும் கிட்டத்தட்ட சேர்ந்து பணியாற்றுவாங்க. இப்ப நீங்க இந்த கீழடியில எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ஊர்ல சிவகங்கை மாவட்டம், அது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். சேம் ஆந்த்ரோபாலஜி அது கூட சேர்ந்துப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ அந்த ஆர்கியாலஜிஸ்டுடைய பேரு ஜியோவானி பட்டிசா பெல்சானி. அவரு ராமிசியம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அங்க வந்து இந்த மார்ச்சுரி டெம்பிள் ஒன்று இருக்கு. நம்ம இந்த பிரமிட் மாதிரி அங்க ஈஜிப்துல எல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ். பிரமிட்ஸ் நிறைய பார்ப்பீங்க. அந்த பிரமிட்ஸ்ல வந்து ஒரு சிலை, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரமிட்ல தான் அந்த மம்மிஸ் இருக்கும். சரியா? அந்த மார்ச்சுரி டெம்பிள்ல இருந்து ராமசஸ் II, தி செகண்ட், இரண்டாம் ராமசஸ், அவர்
அவருடைய சிலையத்தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த நகரத்துலன்னா தீப்ஸ். தீப்ஸ் அப்படின்னா ஈஜிப்ட் தான். ஈஜிப்ட் நகரத்துல இருந்து இப்படி ஒரு சிலையை தூக்கி எங்க கொண்டு வர போறாங்கங்கிற நியூஸ் கிடைக்குது. பிரிட்டனுக்கு, லண்டனுக்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற நியூஸ் 1817 கிடைக்குது. ஸோ இது முக்கியமான ஒரு பெரிய ஒரு சிலை. இந்த சிலைக்கு வந்து ஒரு பெரிய பிலாசபி இருக்கு. ஓகே. அதனால இத பத்தி நான் ஒரு கவிதை எழுதணும் ஆசைப்படுறாரு. எப்போ? 1817ல. அடுத்தது என்ன நடக்குது? இது சிலை வரப்போது ஒரு ஆசை மனசுக்குள்ள வந்துடுச்சுது. இப்ப அவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய பேரு ஹொரேஸ் ஸ்மித், ஷெல்லியோடைய ஃப்ரெண்டு. இப்ப நாம 2 பேரும், இப்ப நாம இருக்கோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்பதான் நமக்கு நடந்ததே, மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டோமே. எலெக்ஷன் நடந்தது இல்லைங்களா? எலெக்ஷன்ல என்ன நடந்தது, ரிசல்ட் என்ன வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள், இந்த நாட்கள்ல அரசாங்கத்தை யார் அமைக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு கிடைச்சு போச்சுது. சோ நம்ம ஒரு அஸ்பிரண்டா இருக்கு பார்க்கும்போது, நமக்கு இந்த கட்சியா அந்த கட்சியா அதை தள்ளி யார் கையால அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போறோம்? ஒரு டிஆர்பி அஸ்பிரண்ட், ஒரு அரசாங்கம் அமையுது அப்படின்னா, ஏன்னா நிறைய அகாடமிஸ் வந்து நம்ம பார்த்தோம். யூடியூப்ல நிறைய அகாடமிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிவிகேனுடைய அந்த தேர்தல் அறிக்கையை எடுத்து அதுல வந்து என்னென்ன டிஆர்பி அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிசிக்கு என்ன ஆஃபர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒருவேளும் ஈவன் டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க கூட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த தேர்தல் அறிக்கையை எடுத்து படிச்சிருக்க மாட்டாங்க. பட் அந்த அஸ்பிரன்ஸ் டிஎன்பிசி, டிஆர்பி இவங்க அஸ்பிரன்ஸ் என்ன பண்றாங்க, அது சம்பந்தமா என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுக்குன்னு உங்க தனியா ஒரு துறையை கிரியேட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா நம்ம நம்புவோம். நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய, கண்டினியூட்டியா படிச்சுட்டு இருக்கக்கூடிய அனைத்து அஸ்பிரன்ஸும் இந்த முறை உங்களுடைய, ஏன்னா மேக்சிமம் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவருடைய ஃபாலோவர்ஸா இருக்காங்க. உங்களுடைய தளபதி கையாலேயே நீங்க என்ன பண்ணலாம், பணி நியமன ஆணைகளை வந்து வாங்கலாம். சரியா? அதனால சந்தோஷமா படிங்க. அண்ட் நான் ஒன்னு ரெண்டு சில பிக்சர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கிறேன். உங்ககிட்டயும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, பிக்சர்ஸ் ரெக்யூர் பண்ணிருக்கிறேன். தோஸ் ஆர் வில்லிங், நான் வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். தோஸ் ஆர் வில்லிங், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதாவது ஏதாவது ஒரு போட்டோ ப்ரொஃபைல் பிக்சருக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த போட்டோஸ் மட்டும் நமக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஓகே ரைட். நம்ம இங்க பாடத்துக்குள்ள வந்துருவோம். ஷெல்லியும் ஹொரேஸ் ஸ்மித்தும் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் அவங்களுக்குள்ள. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தன் டிவிகேவா இருப்பா, ஒருத்தன் என்டிகேவா இருப்பா, ஒருத்தன் டிவிகே அல்லது டிஎம்கே அப்படின்னு இருப்பாங்க. ஆனா செல்லமான ஒரு சண்டை, எவன் ஜெயிச்சுக்கிட்டாலும் எல்லாருக்கும் ஒண்ணுதான் நடக்க போகுது. டிவிகே காரனுக்கு ஒரே மாதிரியான ஆட்சி தான் நடக்க போகுது. டிஎம்கே ஆர் என்டிகே காரனுக்கும் ஒரே மாதிரியான ஆட்சியை தான் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பண்ண போகுது. ஓகே ஃபைன். அப்படி அந்த ஹொரேஸுக்கும் ஷெல்லிக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சண்டை? இந்த சப்ஜெக்ட்ல தான். ஈஜிப்தியன் ஃபாரோ ராமசஸ் 2 இவரை பேஸ் பண்ணி ஒரு போட்டி நம்ம 2 பேருக்குள்ளேயும். சரிங்களா? இந்த ராமசஸ் 2 யாரு? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் ஒசிமாண்டியஸ். கிரீக், இந்த பாரோ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது. ஓகே. ஈஜிப்தியன் பாரோ ராமசஸ் 2, இந்த பாரோக்கு அர்த்தம் தான் ஒசிமாண்டியஸ். இந்த ஒசிமாண்டியஸ் நல்லா இருந்ததுனால அதையே தூக்கி டைட்டிலா வச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ஷெல்லியும் ஸ்மித்தும் தனித்தனியா ஒசிமாண்டியஸ் அப்படிங்கிற கவிதையை எழுதுறாங்க. ஓகே. போட்டி போட்டு எழுதுறாங்க. எந்த கவிதை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. ஒரே ஸ்மித் ரொம்ப ஃபேமஸ் ஆகாததுனால அவருடைய கவிதை வெளியே வரல. ஷெல்லி அவருடைய மத்த ஒர்க் மூலமா நிறைய ஃபேமஸ். அதனால ஒசிமாண்டியஸ் வெளியே வந்துருச்சு. ரெண்டினுடைய தீமும் சேம் தான். ஓகே ஃபைன். இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இந்த ஹொரே ஸ்மித் இந்த காம்படிஷன் டிசைட் ஆகுது இல்லையா, அது எங்க வச்சு டிசைட் ஆச்சுது, எந்த காலகட்டத்தில் டிசைட் ஆச்சுதுன்னு கேள்வி வரலாம். ஓகே. இந்த ஹொரே ஸ்மித் வந்து ஒரு பேங்கர் அண்ட் அரசியல் விஷயங்களை எழுதக்கூடிய ஒரு ஆளு. அவரு கிறிஸ்துமஸ் சீசன் டைம்ல 17, 18 இந்த பினான்ஸ் இயர்ல, பினான்ஸ் இயர்லாம் எழுத வேண்டாம், நீங்க சும்மா 17, 18 போட்டு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில், ஓகே, அதை நம்ம இதுல நோட் பண்ணல, பட் நீங்க நோட் பண்ணிக்கங்க. டிசம்பர் ஆர் ஜனவரி இந்த காலகட்டத்துல யார் கூட தங்கியிருக்காருன்னா, ஷெல்லி கூடயும் அவங்களுடைய பார்ட்னர் மேரி ஷெல்லி கூடயும் அங்க தங்கியிருக்காரு. அவங்க வீட்டுல தங்கியிருக்காரு. அந்த டைம்ல தான் இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வருது. அந்த டைம்ல தான் இந்த ஒசிமாண்டியஸ் அப்படிங்கிற சானட்டும் எழுதப்படுது. எப்போ? கிறிஸ்துமஸ் சீசன்ல. சோ இது ஒரு கேள்வியா கூட கேட்கலாம். இன் விச் சீசன்
The sonnet Ozymandias made. கிறிஸ்மஸ், ஈஸ்டர் இப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்லயும் இதை கேட்கலாம். 2 பேர் என்ன பண்றாங்க, ஒரு பேஸ் வேணும் இல்லையா? இந்த ஒசிமாண்டியஸ் பத்தி கத்துக்கிறதுக்கு ஏதாவது புத்தகமோ இல்ல வரலாற்று ஆதாரங்களோ வேணும் இல்லைங்களா? அது எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க? ஒரு கிரீக் ஹிஸ்டோரியன் இருக்காரு. அவருடைய பேர் பாத்தீங்கன்னா டியோடோரஸ் சிகுலஸ். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. டியோடோரஸ் சிகுலஸ். ஏன்னா நிறைய பேர் மாத்தி எடுத்துருவாங்க. இதுல டியோடாரஸ் சிகுலஸ் அப்படிங்கிறத ஒர்க்குன்னும் பிப்ளியோதெகா ஹிஸ்டாரிக்கா இது ஆதர்னு மாத்தி எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது, மாத்திக்கங்க. இதுதான் ஹிஸ்டோரியன், இது அவருடைய ஒர்க். பிப்ளியோதிகா ஹிஸ்டோரிக்கா. இந்த ஹிஸ்டோரிக்கா அப்படின்னா ஹிஸ்டரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புத்தகம் இது வந்து ஒரு பெரிய புத்தகங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 3 புக்கா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த புத்தகம் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஈஜிப்தியன் ஸ்டாச்சு, அதாவது இந்த ஒசிமாண்டியஸ், அதுல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கு. ஒரு வாசகம் எழுதியிருக்கு. என்னது? இந்த ஒசிமாண்டியஸ், நான் அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. பட் அந்த சிலைய வடிவமைச்சு அந்த சிற்பி, இந்த ஸ்கல்ப்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிங் ஆஃப் கிங்ஸ் ஒசிமாண்டியஸ் ஆம் ஐ. நான் தான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர். என்னுடைய பேர் ஒசிமாண்டியஸ். ஆனா அந்த சிலை நிக்கக்கூடிய நிலைய பாத்தீங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய மன்னனா வேணாலும் இரு, உனக்கு அழிவு அப்படின்னு ஒண்ணு உண்டு. நீயும் ஒரு நாள் கீழே வந்துருவ. ஓகே. நம்மளுடைய மாபெரும் கட்சிகள் இல்லையா, யாரும் நினைச்சு பார்க்கல. 2 பார்ட்டிஸுமே என்ன சொன்னாங்க? தி கிரேட், இவங்க அல்லது அவங்க, அவங்க அல்லது இவங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த பிலாசபியும் நம்மளுடைய 2026 எலெக்ஷனும் சேமா ஒரே இதுல இருக்கும் பாருங்க. எவ்வளவு பெரிய கிங்கா இருந்தாலும் சரி, நீ உங்களுக்கும் சரிவு அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. சரிங்களா? அதுதான் மனித வாழ்க்கை. மனுஷங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இதுதான். ஒரு வட்டங்கிறது மாதிரி தான் நடக்கும். சோ ஷெல்லி அண்ட் ஸ்மித் 2 பேருமே போயம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? they explore the ravages of time to which the legacies of even the greatest or subject. யார் வேணாலும் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல, அதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மரியாதைக்குரிய முன்னாள் சிஎம் ஸ்டாலின், அவங்களும் குளத்தூர்ல என்ன பண்ணாங்க? ஃபெயிலர் ஆயிட்டாங்க. இதே இது யாருக்கும் நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் ஐயா மோடி அவங்க வந்து எலெக்ஷன் ஏதோ ஒரு நாள் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நடக்கத்தான் போகுது. சோ இப்படி கிட்டத்தட்ட 26 அமைச்சர்கள் காலியம். அப்போ கிங்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் பிக்சட் ஒன். கண்டிப்பா உனக்கும் என்னது சர்க்கிள்கள் இருக்குது. அப்போ எதுவுமே நம்ம கையில கிடையாது, காலத்தின் கையில தான் இருக்குது. அது வந்து ரொம்ப 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 சூப்பரா இந்த போயம்ல சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த ஒசிமாண்டியஸ் பத்தின ஒரு வார்ம் அப், ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இதை எப்ப பப்ளிஷ் பண்றாங்க? 17 to 18 இது எழுதப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா? 17 to 18 எழுதப்பட்டிருக்கலாம். இந்த போயம் எப்ப பிரிண்ட் ஆகுதுன்னா, அதாவது எதுல பிரிண்ட் ஆகுதுன்னா, அந்த எக்ஸாமினர் அப்படிங்கிற அந்த வீக்லி இதுல 17 18 18 போட்டு வச்சுக்கோங்க. 17 to 18 பப்ளிஷ் ஆகுது. ஒன்று. யாரால பப்ளிஷ் பண்ணப்படுதுன்னா, லேஹண்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருந்தாரு. இவங்களுடைய சமகாலத்த ரைட்டர் லே ஹண்ட். அவருடைய சகோதரன் ஜான் ஹண்ட். இந்த ஜான் ஹண்டால லண்டன்ல ஒசிமாண்டியஸ் போயம் பப்ளிஷ் பண்ணப்படுது. இதான் ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன். அப்புறம் இதை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. அவருடைய அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ்ல வேற ஒரு 5 போயம் எழுதுறாரு. இதையும் ஒண்ணு தூக்கி போட்டு ஒரு 6 போயம், ஒரு 20 போயம், 21வது போயமா இதை வச்சுக்க அப்படின்னு பின் வரக்கூடிய நிறைய பப்ளிகேஷன்ல இந்த ஒசிமாண்டியஸ் ஆட் பண்ணப்பட்டது. அதுல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1819 வந்த ரோசலின் அண்ட் ஹெலன் a modern eclogue with other poems. இது கேள்வியில கேட்கலாம். அப்புறம் 1826 செல்லியோடைய மிசலேனியஸ் அண்ட் போஸ்துமஸ் போயம். போஸ்துமஸ்னா அவருடைய இறந்த அப்புறம், அவருடைய முடிவுக்கு அப்புறம் வரக்கூடியது. ஓகே, போஸ்துமஸ் போயம்ஸ் ஆஃப் பிபி ஷெல்லி. ஓகே, இப்படிங்கிற ஒரு கலெக்ஷனுக்குள்ளேயும் இந்த ஒசிமாண்டியஸ் அவைலபிள். இந்த ஒசிமாண்டியஸ் அப்படிங்கிற டைட்டில்ல ஒரு கேள்வி கேட்கப்படலாம். ஓகே,
கரெக்டான டேட் 11 ஜனவரி 1818. ஓகே, இப்போ எக்ஸாமினர்ல வெளிவருது இல்லைங்களா, அந்த காலகட்டம் தான் 11 ஜனவரி. ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், கிறிஸ்துமஸ் டைம்ல தான் இது எழுதப்பட்டது. டிசம்பர் அல்லது ஜனவரியா இருந்திருக்கலாம். அதுக்கான காரணம் இதுதான். ஓகே, ஜான்வரி 1818ல ஒரு பெண் நேம்ல கிளிட்ராசஸ் கிளிட்ராஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு பெண் நேம் மூலமாக இந்த போயம் பப்ளிஷ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ பெண் நேம்னா புனை பெயர். இதுக்கு பேர் என்னன்னா லவ்வர் ஆஃப் டார்மைஸ். ஸோ இதுல இன்னொரு ப்ராபிங் பண்ணி நம்ம போகலாம் பாருங்க. இந்த கிளிட்ராஸ்டஸ் அப்படிங்கிறது ஷெல்லியை குறிக்குது. ஓகே, ஷெல்லியை தான் குறிக்குது. அது அவருடைய புனை பெயர்ல தான் இது பப்ளிஷ் ஆகுது. ஓகே, கிளிட்ராஸ்டஸ். ஓகே, அந்த கிளிட்ராஸ்டஸ்க்கு லவ்வர் ஆஃப் டார்மைஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த டார்மைஸ் யாரு? இது நீங்க ஈஸியா மீன் பண்ணலாம். இந்த கிளிட்ராஸ்டஸ் ஆர் லவ்வர் ஆஃப் டார்மைஸ் அப்படிங்கிறது ஷெல்லியை குறிக்குது. இந்த டார்மைஸ் யாரு? மேரி ஷெல்லி. ஓகே, ஸோ இதை ஒரு கேள்வியா கூட கேட்கலாம். ஸோ லிட்ராஸ்டர்ஸ் அப்படிங்கிற பெண் நேம்ல ஷெல்லி இதை எழுதினாரு. லவ்வர் ஆஃப் டார்மைஸ் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். டார்மைஸ் அப்படிங்கிறது மேரி ஷெல்லி. ஓகே, ஸோ கொஞ்ச நாட்கள் கழிஞ்சு 2-3 வாரம் கழிஞ்சு ஸ்மித், ஹொரே ஸ்மித் இந்த ஒசிமாண்டியஸ் அப்படிங்கிற டைட்டில்லயே திரும்பியும் ஒரு போயம் எழுதுறாரு. அது நாம படிக்கல. அது இட்ஸ் நாட் அன் ஃபேமஸ் ஒன். பட் ஹொரே ஸ்மித் இந்த போயம் எழுதியிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜஸ்ட் போயத்துக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு, போயத்துக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இட் இஸ் அன் பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த இன்எவிட்டபிள் டிக்ளைன் ஆஃப் ஆல் ஹியூமன் பவர். எவ்வளவு பெரிய ஆளா வேணா உனக்கு தோல்வி அப்படிங்கிறது, இறங்க முகம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. நீ என்ன வேணா அங்க மேல பவர்ல இருக்கும்போது நீ என்ன வேணா நீ சொல்லியிருக்கலாம். பட் உனக்கும் இறங்கு முகம். பாகுபலி அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துக்கலாம். அது வந்து ஃபைன் எக்ஸாம்பிள் ஃபார் ஒசிமாண்டியஸ். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி பித்து வேலைகள் உண்டு. அதாவது ஏதாவது ஒரு போயம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நம்ம ஊர்ல வந்த திரைப்படங்கள் கூட அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும். ஓகே, இந்த ஒசிமாண்டியஸ்ல ஒரு சிலை, அந்த சிலை தான் உடைஞ்சு போயிருக்குது. அந்த சிலையினுடைய உடைவு தான் அந்த டிக்ளைன் ஆஃப் அந்த எம்பையர், அந்த டிக்ளைன் ஆஃப் பவர் ஆஃப் தட் பர்டிகுலர் கிங். ஓகே, அப்ப அதே மாதிரி பாகுபலிலையும் பாத்தீங்கன்னா ஒரு சிலை விட்டுருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பாகுபலி 2ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை உடையும். அதை ஒரு சிம்பிளா வச்சுப்பாங்க. சிலை உடையிற மாதிரி அந்த ஆப்போசிட் பார்ட்டி, அந்த வில்லனுடைய ராணா, அவருடைய பேர் என்னவா இருக்கும்? மறந்து போச்சு. தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. அந்த ராணாவுடைய அந்த பவரும் பாகுபலியுடைய கவுண்டர் பார்ட்டி, எதிரி, எனக்கு அது பேர் மறந்து போச்சு. கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அவருடைய அந்த சிலையும் உடைக்கப்படும். அது துண்டு துண்டா போய் ஆத்துல போய் விழும். அந்த சிலை உடைகிறது அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சிம்பிள் தான். ஒசிமாண்டியஸையும் பாகுபலியும் நீங்க ஒரு சிமிலர் கம்பாரிசனுக்கு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுல என்ன நடக்குது? ஃப்ரேமிங் எ போயம் அஸ் அ ஸ்டோரி டோல்ட் டு ஹிம் பை எ டிராவலர். ஒரு டிராவலர் ஷெல்லி கிட்ட இந்த கதையை சொல்றாரு. இந்த ஹிம் அப்படிங்கிறது ஷெல்லி. ஓகே, ஷெல்லி அதை வச்சு ஒரு டிராவலர் அப்படியே பாலைவனம் வழியா போறாரு. அந்த பாலைவனத்துல ஒரு உடைஞ்சு போன சிலை நிக்குது. அந்த சிலையில அவர் கண்ட காட்சிகளை ஷெல்லி கிட்ட டிஸ்கிரைப் பண்றாரு. ஷெல்லி கிரியேட்ஸ் சென்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஒரு தூரத்துல இருந்து அதை பார்த்து எழுதுற மாதிரி பண்றாரு. மேக்கிங் த ஃபால் ஆஃப் கிரேட் கிங் ஃபீல் லைக் அன் ஏன்ஷியன் யூனிவர்சல் ட்ரூத். இந்த மன்னனுடைய அந்த தோல்வி அல்லது இறங்கு முகம், அவன் தன்னுடைய எவ்வளவு பெரிய அரசாங்கத்தை கட்டி காப்பாத்தினவன். ஆனா இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இப்படி நல்ல அரசாங்கங்கள் அப்படின்னு இருந்திருக்கு. அதையும் பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. ராஜராஜ சோழன் அப்படின்னு பெருசா சொல்றோம் இல்லைங்களா? ஆனா அவருடைய சமாதியை பார்த்திருக்கீங்களா? ஒரு பேரும் கேட்கறதுக்கு நாதி இல்லாத மாதிரி வெறும் ஓப்பன்ல இருந்தது. இப்போ 1, 2 ஆட்கள் வந்து அதை சீட்டு போட்டு வச்சிருக்காங்க. தஞ்சாவூரை சார்ந்தவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி நல்ல கிங்குக்கே இந்த நிலைமை. அப்போ ஒரு பெரிய ஒரு டாமினன்ட் ஃபிகர்ஸ்க்கெல்லாம் நிலைமை என்னது? எல்லாருக்கும் யூனிவர்சல் ட்ரூத் ஒண்ணுதான். நீ இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனியா? நீ கீழ இறங்கிதான். ஓகே, பாப்போம். இவ்வளவுதாங்க போயம். ஒரே ஸ்லைட்ல இந்த கவிதையை நீங்க முடிச்சிடலாம். இதுதான் அந்த சிலை. உண்மையான அந்த ஒசிமாண்டியஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாச்சு இங்க தான் இருக்கு.
ஓகே. இதுல தான் இருக்குது. இதுல பாலைவனத்துல தனியா நிக்கிற மாரி. தட் மீன்ஸ் அந்த பாலைவனம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல அவருடைய நாடா இருந்திருக்கலாம். இயற்கை சீற்றங்கள்னால, அது இதனால அழிஞ்சு இப்படி இருந்திருக்கலாம். அல்லது சிலைய பாலைவனத்துல கூட கொண்டு நட்டு வைப்பேன் அப்படிங்கிற மாரி ப்ரொக்ளைம் பண்ணியிருக்கலாம். ஓகே. எனிஹவ் இதுதான் அந்த ஒசிமாண்டியஸ். இதனுடைய அமைப்ப மட்டும் முதல்ல நல்லா பாருங்க. ஓகே. கால் பகுதியா தனியா நிக்குது. தல துண்டா நிக்குது. பாதி உடம்ப காணோம். சரிங்களா? இதுல வந்து அ இந்த இந்த கால் பகுதியில ஒரு சின்ன ஒரு பீடம் மாதிரி இருக்குது. இதுல ஏதோ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மாதிரியான ஒரு அம்சம் இருக்குது. இதெல்லாமே போயத்துல இருந்து நான் எடுத்து குடுக்கக்கூடிய கன்டென்ட். ஸோ இவ்வளோத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. ஓகே. ஐ மெட் அ டிராவலர். ஐங்கிறது ஷெல்லி. ஓகே. ஐ மெட் அ டிராவலர் ஃப்ரம் அன் ஆன்டிக் லேண்ட். நான் ஒரு டிராவலர பார்க்கிறேன். அவன் ஒரு ஆன்டிக் லேண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கிறான். டயர்ட் ஆயி வர்றான். ஓகே. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம எப்பவுமே நம்ம வகுப்புல ஸ்கொயர் பிராக்கெட் குடுத்திருந்தோம்னா, அது அந்த கவிதையோடது இல்ல. நாம உங்களுக்கு குடுக்கக்கூடியது. ஸோ ஒரு கேள்வியில கேட்டுறலாம் இல்லைங்களா? இந்த ஆன்டிக் லேண்ட் அப்படிங்கிறது எத குறிக்குது? நம்ம தீப்ஸ் நகரத்த சொன்னோம். ஈஜிப்த் சரிங்களா? அத நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. ஆன்டிக் லேண்ட்ல இருந்து ஒரு டிராவலர் வரான். அவன நான் பார்க்கிறேன். ஹூ செட் அவன் சொல்றான், "டூ வாஸ்ட் அண்ட் ட்ரங்க்லெஸ் லெக்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஸ்டாண்ட் இன் த டெசர்ட்." 2 மிகப்பெரிய கால்கள் வாஸ்ட் அண்ட் ட்ரங்க்லெஸ் உடல் இல்லாத லெக்ஸ். ட்ரங்க்லெஸ்னா அந்த பாடி மெயின் பாடி இல்லாத லெக்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஸ்டாண்ட் இந்த கல் சிலை பாதி உடைந்த நிலையில அந்த டெசர்ட்ல நிக்குது. நியர் தெம் ஆன் த சாண்ட் அந்த மணல் பரப்பில் அதுக்கு பக்கத்திலேயே half sung a shattered a visage lies. விசேஜ்னா ஃபேஸ். ஓகே. ஷேட்டர்ட் உடைப்பட்ட, சிதறி இருக்கக்கூடிய அதனுடைய முகப்பகுதி அந்த மண்ணுக்குள்ளாடி புதைந்து இருக்கிறது. அந்த முகம் எப்படி இருக்குதுன்னு டிஸ்கிரைப் பண்றான். இப்போ அ நம்மள மாதிரியான சில ஆட்களுக்கு சில காமெடி பீசஸ்னுடைய முகத்த சித்தரிச்சீங்கன்னா, அது எப்பவும் சிரிச்ச மேனிக்கே இருக்கும். இளிச்சவாயன் அப்படின்னு கண்டுபிடிச்சுருவாய்ங்க. சில டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்க்குள்ளயே அந்த வகைய நம்ம படுத்திக்கலாம். வேற எந்த டிபார்ட்மென்ட்க்கும் வகையில. பெரும்பாலும் இந்த தமிழ் டீச்சரு, இங்கிலீஷ் டீச்சர், சம்டைம்ஸ் ஹிஸ்டரி டீச்சர் மேக்ஸிமம் இளிச்சவாயா தான் இருக்கும். ஓகே. அதுவே இந்த மேத்ஸு, கெமிஸ்ட்ரி டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெரர் பீஸ் மாரி நம்ம மனசுக்குள்ள சித்தரிச்சிருப்போம். அவைங்கள நம்ம எழுதணும், ஃபோட்டோல பார்க்கணும்னா கூட அவைங்களுக்கு சிரிப்பு வராது. ஏன்னா, அவங்க கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தா தான் படிப்பானுங்க. அதுவே இங்கிலீஷு, தமிழ் எல்லாம் எங்களுக்கு ஜாலியா இருக்கக்கூடிய குறிப்பா 11த், 12த் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படித்தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஹூஸ் ஃப்ரான் அவனுடைய ஃபேஸ் அந்த சிலையினுடைய ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னா, ஹூஸ் ஃப்ரான் அண்ட் விரிங்கிள்டு லிப் அண்ட் ஸ்னீர் ஆஃப் கோல்ட் கமாண்ட். ஃப்ரான் ஆகி இருக்குது. விரிங்கிள்ட் ஆகி அந்த சுருக்கங்கள் அது இதெல்லாம் முடிஞ்சு ஒரு மாரி இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது. ஒரு மாரி கடுகடுன்னு நிக்கக்கூடிய அந்த ஃபேசியல் அப்பியரன்ஸ் அந்த சிலை வடிவமைப்பாளர் ஸ்கல்ப்சர் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் அந்த ஒசிமாண்டியஸ் எப்படி நிஜத்துல இருப்பானோ, அதே மாதிரி. அதாவது பேராசையோட, மக்கள்ட்ட எப்பவுமே ஒரு அத்தாரிட்டி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே தான் இருப்பான். அத அப்படியே அந்த முகத்துல கொண்டு வந்திருக்காரு. கூல் கமாண்ட் டெல் அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தட் இட் ஸ்கல்ப்சர் வெல் தோஸ் ஃபேஷன்ஸ் ரீட். அவன் அவனுடைய குணநலன்கள் எல்லாம் ஒரு மனசுலாக்கி, அது மூலமா இந்த சிலைய கொண்டு வந்திருக்கான். which yet survive, stamped on these lifeless things, the hand that mocked them, and the heart that fed, and on the pedestal these words appear. ஓகே. இதெல்லாம் அவன் ஏன் இப்படியான ஒரு வடிவமைப்ப கொண்டு வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியும். which yet survive, stamped on these lifeless things. இந்த உயிரற்ற பொருட்கள்ல ஒரு உயிர கொண்டு வந்த மாரி இந்த அமைப்புகள ஏன் குடுத்திருக்கான்னா, that hand அந்த கைகள் தான் இந்த மக்களை வந்து ஏளனமாக பார்த்தது. இது வந்து நம்மளுடைய ஒரு புரிதலுக்கு தான் நான் சொல்றேன். இந்த மாக்டு தெம் அப்படிங்கிறது அவன, அவன சார்ந்த அந்த ஒரு இனங்களை மாக் பண்ணியிருக்கலாம். இப்போ ஹிட்லர சொல்றோம். ஒரு பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளன். அவன் அந்த மக்கள சித்திரவதை பண்ணியிருப்பான். அதே மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில, இப்ப ஈரான் மக்கள் வந்து ட்ரம்ப வந்து வடிவமைச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? பெரிய சண்டை போயிட்டு இருக்குது. இப்ப ட்ரம்ப் அவங்க பண்ணும்போது ஒரு மாரி வில்லன் மாரி தான் சித்தரிப்பாய்ங்க. அந்த கைகள் எங்களை ஏளனமாக பார்த்தது. அந்த மனது தான் எங்கள் மேல எந்த இரக்கமும் காட்டவில்லை. The heart that fed. இதெல்லாம் எங்க இருக்குது? And on the pedestal அந்த கால் பகுதியில these words appear. நான் சொல்லப்போற இந்த வார்த்தைகள் அங்க அப்பியர் பண்ணி வச்சிருக்குது. என்னது?
மை நேம் இஸ் ஓசிமாண்டியஸ். என்னுடைய பேர் ஓசிமாண்டியஸ் அப்படிங்கிறது. கிங் ஆஃப் கிங்ஸ், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் நானு. லுக் ஆன் மை ஒர்க்ஸ் யூ மைட்டி அண்ட் டெஸ்பயர். என்னுடைய அந்த படைப்புகளை பாருங்க. என்னுடைய அரசாட்சி காலத்துல நான் என்னென்ன விஷயம் எல்லாம் பாருங்க அப்படின்னு. சாரி, ஸ்கிரீன் ஷேரிங் கட் ஆயிடுச்சுது. திரும்பி ரெஸ்யூம் பண்றோம்ப்பா. எல்லாம் என்னுடைய ஒர்க் எல்லாம் பாருங்க எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இப்ப நாம திரும்பி பார்த்தா ஒண்ணுத்தையும் காணும். நத்திங் பிசைட் ரிமைன்ஸ். ஒன்னு அவன் படைச்ச விஷயங்கள், அவன் சரி பண்ண விஷயங்கள் எதுவும் இங்க இல்ல. ரவுண்ட் த டிகே ஆஃப் த கொலாசல் ரெக். எல்லாம் நாசமாயி போய் உடைஞ்சு சின்ன பின்னமாயி அப்படி இடி விழுந்தது மாதிரி இருக்கு சுத்தி. பவுண்ட்லெஸ் அண்ட் பேர். எந்த ஒரு, என்ன சொல்றது, ரொம்ப வெட்டு வீதியா இருக்கு. ஆனா ஒண்ணும் இல்ல அதுல. த லோன் அண்ட் லெவல் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெச் ஃபார் அவை. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் அவ்வளவு மணல் மட்டும் தான் இருக்குது. தட் மீன்ஸ் ஒண்ணுமே இல்ல. உன்னுடைய வளங்கள் எல்லாமே காலப்போக்குல மறைஞ்சு போச்சுது. ஒண்ணு எதிரிகள் கொண்டு போயிருக்கணும், அல்லது இயற்கை சீற்றங்கள் மாத்திருக்கணும். இதுதான் மனித வாழ்க்கை. புரிஞ்சுக்கணும். நம்ம பெரிய ஆளுன்னு ஆடக்கூடாது. ஓகே, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உனக்கும் ஒரு சர்க்கிள்ங்கிறது உண்டு. அதனால நமக்கு தேவையான விஷயங்கள் என்னது? கொஞ்சம் ஒரு மனிதாபிமானமா இருக்குது. மத்தவங்களுக்கு முடிஞ்சதை செய்யறது. முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்கள தொந்தரவு பண்ணாம இருக்கிறது. இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்ட அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். சரிங்களா? அண்ட் நெறைய விஷயங்கள் சொல்றேன். நான் சில விஷயங்கள் ஓப்பனா சொல்றது உண்டு. ஓகே. இப்போ பழைய அரசாங்கத்தினுடைய சரிவுக்கு அம் அவங்க இந்த வாட்டி நல்ல ஸ்கோர் பண்ணல அப்படின்னா, அதுக்கான காரணத்துல அந்த அரசு பணியாளர்கள். நம்ம இப்போ டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. நீங்க கவர்ன்மெண்ட் இதுல இருந்தீங்கன்னா, அந்த கரண்ட், அதாவது பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது, அந்த ரிசல்ட் வரல, அதுக்கு ஒரு சண்டை போடுறது, அதுக்கு நம்மள டார்கெட் பண்றதுங்கிறது வேற. அத தள்ளி இன்டைரக்ட்டா நெறைய வேலைகளுக்கு கவர்ன்மெண்ட் ஆபீசர்ஸ பயன்படுத்துறது, டீச்சர்ஸ பயன்படுத்துறது. அதுல உள்ளபடியே அனைத்து அரசு ஆசிரியர் மற்றும் பணியாளர்களுக்கு மிகப்பெரிய கோபம் இருந்தது. பிகாஸ் அ நாம வெளியே இருந்தாலும் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இந்த நான் முதல்வன், அப்புறம் தமிழ் புதல்வன் அப்படின்னு நெறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு 50% ரொம்ப நல்ல ஸ்கீம்ஸ் தான். பட் இன் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ், தே சஃபர்ட் அ லாட். அவங்க பாடம் சொல்லிக் குடுக்கிறத விட, இல்ல அவங்க ஒரு ரெவென்யூ ஆர் பிடபிள்யூடி ஒர்க்கர்ஸ் அவங்க ஒர்க்க பண்றத விட, இது அதிகமா பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் இந்த முகாம்ஸ், ஏகப்பட்ட முகாம்ஸ், கண்டமேனிக்கு முகாம்ஸ். அதுவுமே அவங்கள ஒரு இரிட்டேட் பண்ண ஒரு விஷயம். சோ இதுல ஒரு மிகப்பெரிய குரூஷியல் ரோல் இந்த கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் பண்ணது. ஓகே. சோ ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் கையில அரசாங்கத்த மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது. சோ அடுத்த எலக்ஷன் வரும்போது, பார்லிமென்ட் எலக்ஷன் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. லோக்கல் பாடி எலக்ஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ நாம எலக்ஷன் ஒர்க் பண்ணணும். தட் மீன்ஸ் உங்கள வீடு வீடா போய் இப்ப துண்டு பிரசுரங்கள் குடுக்க சொல்லல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எலக்ஷன் டியூட்டி நீங்க பார்க்கணும். நீங்க ஒரு பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க பிரிசைடிங் ஆஃபீசர் ரேஞ்சுக்கு போயிருவீங்க. அதுவே நீங்க ஒரு யுஜிடிஆர்பி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, போலிங் ஆஃபீசர் 1ல போவீங்க. மேக்ஸிமம் போலிங் ஆஃபீசர் கிடைச்சதுனாலே சந்தோஷம். பிரிசைடிங் ஆஃபீசர் அப்படிங்கிறது ரிஸ்க்கான விஷயம். சோ போலிங் ஆஃபீசர் 1, 2 அதுதான் உங்களுடைய லெவல். சோ எது கிடைச்சாலும் சந்தோஷமா டியூட்டி பார்க்கலாம். எலக்ஷன் டியூட்டி அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒரு பணி. பட் நமக்கு கவர்ன்மென்ட் வேலை அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒண்ணு. அதுல போய் எலக்ஷன் டியூட்டி பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் மை பெஸ்ட் விஷஸ். ஸோ என்ன வேணா நடக்கலாம். வாழ்க்கையில என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2026 எலக்ஷன் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ வரக்கூடிய புதிய சிஎம் கையால பணி நியமன ஆணைகளை நீங்க வாங்கணும். இனி வரக்கூடிய வகுப்புகள் உங்களுக்கு ஷெட்யூல் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ தொடர்ந்து நடக்கும். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிவிஷன் பக்காவா பண்ணுங்க. நம்ம முடிக்க வேண்டிய அந்த டிராமா, ஃபிக்ஷன் அத நீங்க முடிச்சு வச்சுக்கிட்டே வாங்கப்பா. ரைட்? தேங்க் யூ. பார்ப்போம்.